என் அன்பான பக்தர்களே, இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலரின் மனம் மிகவும் கனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்று உங்களிடமிருந்து தூரமாகியிருக்கலாம். அதனால்தான் உங்கள் மனம் இப்போது உடைந்திருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் உங்களையே கேட்கிறீர்கள், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் வருகிறது? என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் பக்தர்களே, இந்த கேள்விகளைக் கேட்பது தவறு இல்லை. ஆனால் ஒரு உண்மை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை உடைக்க வருவதில்லை, உங்களை பலமாக மாற்றத்தான் வருகிறது. நீங்கள் ஒரு மரத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மரம் பெரியதாக வளர வேண்டுமென்றால் அது முதலில் பல புயல்களை தாங்க வேண்டும். அதேபோல ஒரு மனிதன் பெரிய வாழ்க்கையை பெற வேண்டுமென்றால் அவன் சில சோதனைகளை கடக்க வேண்டும். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த வலி ஒரு தற்காலிகமான காலம். இந்த வலி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு முன்வரும் ஒரு கட்டம். என் பக்தர்களே, நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் அதைப் பற்றி வெட்கப்பட வேண்டாம். அழுவது பலவீனமல்ல, அது உங்கள் மனம் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விடியல் வருவதற்கு முன் இருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேபோல உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் சில சோதனைகள் வரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நீங்கள் விழுந்து விட்டீர்களா? பரவாயில்லை, மீண்டும் எழுந்து நிற்குங்கள். நீங்கள் தோல்வியடைந்தீர்களா? பரவாயில்லை, மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் மீண்டும் எழுந்து நிற்கும் மனிதனை இந்த உலகில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. என் பக்தர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் உள்ளேயே இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை வெளிக்கொணர நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கிறது. முதல், நம்பிக்கை. இரண்டாவது, முயற்சி. மூன்றாவது, பொறுமை. இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நாட்கள் இருக்காது. நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த கஷ்டம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பிப் பார்த்து சொல்வீர்கள், அந்த கஷ்டம்தான் என்னை பலமாக மாற்றியது என்று. என் அன்பான பக்தர்களே, நீங்கள் இப்போது தனியாக இல்லை. உங்கள் மனம் உடைந்தால் என்னை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், சரணம் ஐயப்பா. அந்த ஒரு வார்த்தை உங்கள் மனதில் ஒரு வலிமையை உருவாக்கும். ஏனெனில் நம்பிக்கையுடன் என்னை அழைக்கும் பக்தனை நான் ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் இன்று இருள் இருந்தாலும் நாளை ஒளி வரும். அதனால் மனம் உடைந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வரை உங்கள் கதை முடிவடையவில்லை. என் பக்தர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இன்னும் வர இருக்கிறது. அதுவரை தைரியமாக இருங்கள், மனம் பலமாக இருங்கள். முடிவில் என்னுடன் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சரணம் ஐயப்பா.